காங்கேயம் சித்தர் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என கூறுகிறார்கள். இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அருகே உள்ள காங்கேசன் பகுதியைச் சேர்ந்த இவர் அங்கிருந்து ஜீவசமாதி ஆவதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் என கூறுகிறார்கள். சாமிகள் காங்கேசன் துறைமுகத்தில் வாழ்ந்தபோது தமிழ் புலவராக இருந்திருக்கிறார். காங்கேய சித்தர் மடத்தில் மிகப்பெரிய அளவில் அன்னதானம் நடைபெற்று வந்ததாக கூறுகிறார்கள். காங்கேய சித்தருக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடத்தப்படுகிறது. அன்றைய நாளில் ஏராளமான மக்கள் பூஜையில் கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற்றுக் கொள்கிறார்கள். காங்கேய சித்தரின் ஆலயமானது கர்ம வினைகளை தீர்க்கும் அற்புத தலமாக விளங்குவதாகவும் கூறுகிறார்கள். காங்கேய சித்தர் ஆலயத்திற்கு வருபவர்கள் அவரவர் வேண்டிக் கொள்வது நடப்பதாக கூறுகிறார்கள். சிலர் மனதுக்கு நிம்மதி தந்தால் போதும் ஐயா என்கிறார்கள். வேறு சிலரோ வாழ்க்கையில் தேவைகளை நிறைவேற்றி வையுங்கள் ஐயா என வேண்டுகிறார்கள். இந்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள். மகான்களிடம் வந்து வேண்டுவதெல்லாம் நடக்குமா என்பது தெரியாது. ஆனால் வேண்டிக் கொள்பவர்களிடம் உண்மையும் நேர்மையும் இருந்தால் வேண்டுதல் பலிக்கும் என்கிறார்கள் அனுபவம் உடையவர்கள்.